அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பதன் விளைவாக அவர்களை அனைவரையும் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இந்நிலையில் அவர்கள் வெளியே வந்து கையில் பதாகையுடன் யார் அந்த சார் என்ற அந்த பதாகையுடன் சட்டமன்ற வளாகத்திலே வெளியே நின்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராகவும் யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி கேட்டும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவை துவங்கியதற்கு முன்னதாகவே பேட்ச் ஒன்றை அணிந்து யார் அந்த சார் என்ற அடிப்படையில் தான் அந்த பேட்சோடு அவர்கள் உள்ளே சென்றார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக ஆளுநரை சூழ்ந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கையில் பதாகையுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சூழ்ந்து கொண்டு கோஷம் எழுப்பினார்கள். இந்நிலையில் ஆளுநர் வெளியேறிய பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் அவை நடவடிக்கையில் ஈடுபடாமல் ஆளுநர் உடனடியாக இது விசாரிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பிய அவர்கள் ஆளுநர் சென்ற பிறகாக தொடர்ச்சியாக சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே கையில் பதாகையுடன் ஏந்தி யார் அந்த சார் என்ற அந்த கேள்வி கேட்டு பதாகையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில்தான் அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்லி அதாவது சபாநாயகர் உத்தரவிட்டார். அனைவரும் அமைதிகாரர்கள் அவை நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்று அவர்கள் அனைவருக்கும் சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வந்தார்கள். யார் அந்த சார் என அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை சுட்டிக்காட்டி யார் அந்த சார் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கூறியதன் விளைவாக அனைவரையும் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார்.